நெஸ்லே சர்ச்சைகள், சதி மற்றும் பெரும் லாபம் ஒன்று. உலாவும் பால் பசை புரட்சி 19 நூற்றாண்டுகளில் நெஸ்லே பால் பசை பேபி ஃபார்மலே என்ற புதிய தயாரிப்பை உருவாக்கியது. இது பால் கொடுக்க முடியாத தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்காக வாழ்க்கையை காப்பாற்றும் தீர்வாக இருந்தது. ஆனால் இதன் வியாபாரம் மிகவும் குறுகிய மக்கள் தொகையை மட்டுமே அடைகிறது. சந்தை வளர்ப்பு சதி வெறும் பால் கொடுக்க முடியாத தாய்மார்களுக்காக மட்டும் பொருட்கள் விற்காமல் எல்லா தாய்மார்களையும் பால் பசையை வாங்க வைக்க முயற்சிக்கிறது நெஸ்லே. இரண்டாவது பிரச்சனை, பால் பசை எதிர்ப்பு தாய்ப்பால். தாய்ப்பால் குழந்தைகளுக்கு தேவையான சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்தது. ஆனால் பால் பசை வெறும் பசுபால் தூள் மற்றும் சர்க்கரை கலந்து தயாரிக்கப்படுகிறது. தாய்மார்களை ஏமாற்றும் பிரச்சாரம். நெஸ்லே உலகம் முழுவதும் தாய்ப்பால் மோசமானது, பால் பசை சிறந்தது என்ற கருத்தை பரப்பத் தொடங்கியது. டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் மூலமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் நெஸ்லே மாயமான தகவல்களை வழங்கி மக்களை திசை திருப்பியது. மூன்றாம் தரமற்ற உபயோகமும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள். பெரும்பாலான ஏழை நாடுகளில் கழிவுநீர் மட்டுமே கிடைக்கும். ஆனால் நெஸ்லே பால் பசையை அங்கு தாய்மார்களுக்கு கொடுத்து குழந்தைகளின் தாய்ப்பால் உற்பத்தியை நிறுத்தியது. மக்கள் படிக்கும் திறன் இல்லாமல் இருந்தால் கூட கவலை இல்லை. பேக்கேஜ்களில் இருந்த உசிதமாக தண்ணீரை கொதிக்க வைத்து பால் பசையை தயாரிக்க வேண்டும் என்ற தகவலை அதிக மக்கள் வாசிக்கவில்லை. இதனால் பல குழந்தைகள் அகந்தாய், நிமோனியா போன்ற நோய்களால் உயிரிழந்தன. நான்காம் அரசாங்க உத்தரவுகளும் நெஸ்லேவின் மறுமுகமும். 1978ஆம் ஆண்டில் நெஸ்லே நிறுவனத்தினர் அமெரிக்க செனட் முன் அழைக்கப்பட்டனர். அவர்கள் தங்களது பதில், எங்களுக்கு இதற்கு பொறுப்பு இல்லை. சட்டம் கடுமையாகும் போது 1980களில் உலக சுகாதார நிறுவனம் பல உத்தரவுகளை நிறைவேற்றியதாலும் நெஸ்லே தனது வியாபாரத்தை குறைந்த கட்டுப்பாடுகளுடன் இருக்கும் ஏசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மாற்றியது. ஐந்தாம் பால் பசை சர்ச்சை இன்னும் தொடர்கிறது. இன்று வரை நெஸ்லே தன் வியாபாரத்தை தங்கியதில்லை. அவர்கள் உலகளவில் 2000க்கும் மேற்பட்ட பிராண்டுகளை நிர்வகிக்கிறார்கள். பெரிய லாபம். பால் பசை தயாரிப்பு 23% லாப மாடலுடன் 2026க்குள் இது $18 பில்லியன் வியாபாரமாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல், நெஸ்லேவின் சர்ச்சைகள் தாய்ப்பால் பிரச்சாரத்தை தாண்டி குடிநீர் மற்றும் கேட்காட் குலுகி சாக்லேட்டிஸ் வரையிலும் சென்றது. நிறைவு, தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை நெஸ்லே பொருட்படுத்தாததால் ஏற்பட்ட விளைவுகள் உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுவே நெஸ்லேவின் வணிகத்தின் இருண்ட பக்கம். இந்த கதையை முடிவடக்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் உண்மை மற்றும் சிக்கலான பொருள்களைப் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்கள் 5 நிமிட வீடியோவுக்கான ஒரு துல்லியமான தமிழ் வடிவம்.